டிசம்பர் 7ஆம் தேதி என்ன அனுப்புறாரு, பிரதமர் போய் பார்த்துருவோம் எதை நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் மானரோஷம்லாம் கிடையாது. இந்த மானரோஷத்தை எப்போ விட்ட சொன்னா, நான் எப்போ அரசியல் வந்தேனோ அப்பயில விட்டாச்சு. வேறமணி வைரமணிக்கு டெலிபோன்ல யாரோ லவ்வர் இருக்காங்க போகுது, காதலிட்டு பேசுறியா, வீட்டுல சொல்லிவிட ஞாபகம் வச்சுக்க. என்னையா நான் எவ்வளவு சீரியஸா தொண்டை தண்ணி வச்சு போய் கேட்டு பேசிட்டு இருக்க, நீ வைர தலைவர்கிட்ட சொல்லிடுவா. நீ வைரமணி ரொம்ப நல்ல நண்பர். அவர் நேருக்கு மட்டும்தான் போட, எனக்கெல்லாம் பயப்பட மாட்டாரு. சொல்லி அனுப்பிச்சோம் போன்ல, போகும்போதே சொல்லிடுவாரு. 7ஆம் தேதி போனேன். 7ஆம் தேதி போன உடனே ஐயா 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 நான் இவ்வளவு தூரம் பேசுறதுதான் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னேன், என்னை கட்டி பிடிச்சி முத்தடல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு என் மேல காதல். அவனும் அன்பா என்னாச்சு, உங்க ஹெல்த் எப்படி இருக்குது, என்ன வச்சு ஹெல்த் பார்த்துக்க, அது எது சொல்லிடு. சரிங்க ஐயா போக. நீ என்ன இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க, ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் நானும் பேசுறேன். அப்புறம் ரகசியத்தை வெளியில சொல்றேங்கிறது அந்த கெட்ட பேர் எனக்கு வரும், அது சொல்ல மாட்டேன். நீங்களே பயப்படுவீங்க, அந்த அளவுக்கு ஆகிவிடும். அவர் பேசினார், நானும் பேசணும். அவர் என்ன பேசினாலும் அதை விட என்கிட்ட நானும் பேச தெரியுமில்ல. எனக்கு தலைவர் கற்றுக் கொடுத்து பெரியவர் எப்படி எதிரிகிட்ட பேசணுங்கிறத மாறன் சார் கற்றுக் கொடுத்தாரு. மோசமான எதிரிகிட்ட நீ எப்படி பேசணுங்கிறத முதல் கற்றுக் கொடுத்து மாறன் சார் தான். அவர் பெரியவர்கள்லாம் மிஞ்சுவாரு. எப்படி ஸ்ட்ராட்டஜி போடணும், எப்படி கண்ணியா பேசணும், எந்த இடத்துல எங்க எப்படி உட்காரணும், எப்படி அவன் காலத்துக்கு போட்டானா நீ காலத்துக்கு போடணும். நீ கீழே சாதாரணமா உட்காரக்கூடாது. அவன் ஏன்னா நீ ஏண்டான்னு கேட்கணும். அதான் அவனுக்கு மொழியிலே பேச சொல்ல கத்துக்கணுங்கிறது முதல்ல சொல்லி கொடுத்தது அண்ணன் ஆரம்பிச்சான். அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போதுதான் என்னுடைய உடம்பு சாதாரண ஸ்டீல் மாதிரி ஆயிடுச்சு, எறும்பு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சொரணை தேவையில்லை. சூடு சொரணை இருந்தா அரசியல் கண்டினியூ பண்ண முடியாது. அவர் பேசுற நானும் பேசுறேன். கடைசியில இந்த பென்ஷன் கொடுக்குற போட்டோ எடுத்துக்க வேணாமா வா அப்படின்ட்டு. புரியுதா உனக்கு? இந்த பென்ஷன் அங்கேயே அவர் சேர்ல முன்னால வந்து இப்படி கொடுத்தேன். பென்ஷன் கொடுக்குற போட்டோ எடுத்து வேணாம் வாக்கம், தேசிய கொடி பகுதியை போட்டு வான்னு சொல்லி அப்படி முடிச்சுட்டு போட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த பெட்டிஷன் கொடுக்கறது மாதிரி ஒரு போஸ். சார் அந்த போஸ் கொடுத்தது தான் சார் பத்திரிகை வந்தது, நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த போஸ் கொடுத்தே 10 வருஷம் முடிஞ்சிச்சு சார். 10 வருஷமா போஸ் கொடுத்துட்டே இருக்கேன், பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையே. அவர் கொடுத்த கேரண்டி என்னாச்சு? அதெல்லாம் கிடையாது. வெள்ள நீ வரலாம் கேட்காத. இட் இஸ் மை டியூட்டி.